லூக்கா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி, அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இங்கே நாம் கவனிக்கும் பொழுது, இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகை ஆளுகை செய்து கொண்டு இருப்பது சாத்தான் தான். உலகம், அதன் நிறைவு எல்லாம் கடவுளுடையது. ஆனால் உலகை ஆளுகை செய்து கொண்டிருப்பது சாத்தான் தான். ஆகவே இந்த உலகில் உள்ள எந்த பொருளானாலும் எந்த உயிரானாலும் அது சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஆகவே ஒரு நிர்வாகம் எடுத்துக்கொண்டாலும் அதில் சாத்தானுடைய கிரியை இருக்கும். ஒரு சமயம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலும் சாத்தானுடைய சில தந்திரங்கள், சில கொள்கைகள் திணிக்கப்பட்டு இருக்கும். எந்த சமயமும் விதிவிலக்கல்ல. எல்லா சமயத்திலையுமே சாத்தான் சில கொள்கைகளை திணித்து குழப்பம் அடையவும் பிரிவினையையும் உண்டு பண்ணியிருப்பான். இவையெல்லாம் தாண்டி தான் கடவுளிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதமானது கிடைக்கிறது. ஆகவே இவ்வாறு உலகம் முழுமையும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே நாம் எவ்வாறு இவ்வுலகிலே வாழ்வது, இப்படி இருந்தால் எப்படி நாம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது என்றால், அதுக்கு ஒரே வழிதான். இவ்வுலகத்தை நாம் வெறுத்து இருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தை நாம் வெறுத்து இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் ஒரு நல்ல ஆடை அணிந்திருக்கிறோம் என்றால், இந்த ஆடை என்னுடைய ஆடை என்று நாம் அதிலே சொந்தம், உரிமை நினைக்கக்கூடாது. ஆடையை நாம் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் நம்முடைய மரியாதைக்காகவும் நாம் அணிந்திருக்கிறோம். அது தேவையான ஒரு பொருளாக இருக்கிறது, ஆகவே அணிந்திருக்கிறோம் என்று ஒரு நியாயமான ஒரு நினைவிலே நாம் இருந்து கொள்ள வேண்டும். ஒரு வீடு நம் பெயரில் இருக்கிறது அல்லது ஒரு வாகனம் நம் பெயரில் இருக்கிறது என்றால், இது என்னுடைய வாகனம், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய வீடு அப்படி என்று நாம் நினைத்தோமானால் நமக்கு சாத்தான் சில பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆகவே எதுவும் என்னுடையது தான் என்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை நாம் சில நேரங்களிலே நாம் பயன்படுத்துவதற்காக நாம் வைத்திருக்கிறோம். இவ்வாறாக வாழ்விலே நாம் மிக ஒரு எளிதான சிந்தையோடு இருந்தால்தான் இவ்வுலகிலே பிழைத்து நாம் சாத்தான் கிரியைகளோடு போராடி பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து நாம் இந்த உலகத்தை வெறுத்து இருக்கும் பொழுது நாம் ஒரு சமாதானமாக வாழ முடியும். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.